உயிரை அழித்தேனா அல்லது ஒருவர் உண்டு உணவிலே மண்ணை அழித்தேனா? செய்யாத குற்றத்திற்காக சிறை தண்டனையா? ஆண்டவா, உலகத்தின் ஊக்கம் தலையாது. உழைப்பவர் வாழ்க்கை ஏன் படைத்தாய் எங்களை எல்லோரும் தான் படைத்தாய். பொல்லாத உலகத்திலே இந்த நல்லோரை தான் படைத்தாய். இறைவா ஏன் படைத்தாய்? நினைப்பது சுலபம். இறைவா ஏன் படைத்தாய் எங்களை எல்லோரும் தான் படைத்தாய். பொல்லாத உலகத்திலே என்ன நல்லோரை தான் படைத்தாய். இறைவா ஏன் படைத்தாய்?
செய்யாத குற்றத்திற்காக வீண்பழி சுமத்தி நான் சிறையில் அடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இந்த சிறையில் இருந்து காப்பாற்றி யாருமே உனக்காக நான் இருக்கேன். நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? உனக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? எதற்காக மீண்டும் 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 எனக்கு தொல்லை கொடுத்து இப்போ ஒன்றை கெட்ட போலை என்னை காதலிக்க முடியாதா? முடியாது. நான் ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து விட்டேன் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக உரைக்கிறேன். ஏழை பணக்கார வித்தியாசம் நீங்க தாங்க பார்க்கிறீங்க. முல்லை நாட்டில் என்ன அதிசயம் தெரியுமா? என்ன அதிசயம்? நாட்டு இளவரசனுக்கும் அதே நாட்டை சேர்ந்த ஏழ்மையாக அமலா என்ற பெண்ணுக்கு திருமணம். அமலாவா? அவனோட தந்தையா தெரியுமா? முத்து. அவருக்கு இது பாருமே தெரியாது. ஆனா இப்போது உயிரிழந்தது. அவர் இறந்து விட்டார்கள். இந்த நாட்டில் சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதற்கு உற்றார் உறவினர் சொந்த பந்த அண்ணன் தம்பி யாருமே இல்லை என்று நினைத்தது உண்மைதான். காலம் ஒருவரை காத்திருக்க வேண்டும். நடந்த உண்மை என்ற ஆகிலும் ஒளியாக வேண்டும் வெளியாக வேண்டும் என்று என் உள்ளத்தில் மனக்கோட்டை கட்டியிருந்தேன். அப்படியா? அந்த நன்னார் இன்றைய பொன்னாளாகிவிட்டது. என்ன உண்மை? அமலா யாத்திரை என் உடன் பிறந்த தங்கை ஒப்பற்ற நங்கை தங்கையா யாத்திரை யாரு? என ஈன்றெடுத்த தந்தை. நாங்கள் மூவரும் சின்ன சிறு வயதிலே பக்கத்தூர் கிராமத்திற்கு திருவிழாவை பார்ப்பதற்காக விரைந்து சென்றோம். அந்த நேரத்தில் என்ன நடந்தது? என்ன ஆச்சு? விதி எனும் சூறாவளி காற்று சுயர்த்தி 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 அடித்தது. அப்படியா? எப்போதுமே விதி எனும் சூறாவளி காற்று அடிக்கும் பொழுது காய் என்றும் கனி என்றும் பூ என்றும்
பிஞ்சு என்று பிரித்து பார்ப்பதில்லை, எல்லோரையும் சமநிலையமாக்கிவிடும். அதே போல எங்கள் மூவரையும் திசைக்கு ஒருவராக பிரித்து விட்டேன். அங்கிருந்து இது நாள் வரையிலும் என் உடன் பிறந்த தங்கை அமலாவை பார்க்கவில்லை, என ஈன்றெடுத்த தந்தையும் பார்க்கவில்லை. ஏதோ என்னுடைய தந்தை வயதானவர், வாழ்ந்து கட்டவர், இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்று விட்டார். அவர் எப்படி போனாலும் பரவாயில்லை. என் அருமை தங்கை அமலாவின் திருமணத்தை நான் பார்க்க வேண்டுமே. தங்கை திருமணம் பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கீங்களா? தங்கை திருமணம் பார்க்கணும்னா நீங்க இதை காதலிக்க வேண்டும், கட்டி பிடிக்க வேண்டும். ஒரே ஒரு முத்தம் கொடுத்தா தங்கை திருமணம் சந்தோஷமா பார்க்கலாங்க. என்னுடைய தங்கையின் திருமணத்தை பார்க்க வேண்டும் என்றால் என்னை காதலிக்க வேண்டும். ஒருவேளை உன்னை நான் காதலித்தால் தங்கை திருமணத்தை பார்க்க முடியும். சபாஷ்.